மறவாமல் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டன் அழுத்தவும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அவர் வந்தது பாவிகளை இரட்சிக்க, பாவிகளாகிய நம்மை இரட்சிக்க. அவருடைய நாமத்தை விசுவாசிக்கிற நமக்கோ நித்திய ஜீவன் உண்டு என்ற ஒரு அழகான ஒரு நித்திய ஜீவனை அருளின நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பூமிக்கு வந்தார். அவர் மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து பிதாவினுடைய வலது பார்சத்தில் அமர்ந்தார் என்று வேதத்தில் படிக்கிறோம். இப்பொழுதோ நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நித்திய ஜீவனை பெறக்கூடிய ஒரு பாக்கியமான நாட்களில் நாம் இருக்கிறோம். அப்படிப்பட்ட அவரையே சார்ந்து வாழக்கூடிய ஒரு பாக்கியமான நாட்கள். ஒரு நாள் ஆண்டவர் திரும்பியும் வருவேன் என்று சொன்னார். அப்போ அவரே மணவாளனாக இருக்க, நாம் எல்லோருமே மணவாட்டியாக இருக்க, அவரோடு சேர்த்து கொள்வதற்கு இந்த பூமியில் திரும்பியும் இரண்டாவதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவார். அப்பொழுது அவரை ஏற்றுக்கொள்ளாமல், அவரை விசுவாசிக்காமல் இருந்த அனைவருக்குமே நாம் பரிதபிக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு தான் தள்ளப்படுவோம். அப்பொழுது எனக்கு கிருபை உண்டு என்ற ஒரு பங்கு எனக்கு கிடையாது. ஏனென்றால் அந்த நாள் நியாய தீர்ப்புக்கான நாள். ஆண்டவர் அந்த வரும்பொழுது நியாய தீர்ப்பு அளிக்கும்படியாகவே ஜட்ஜ்மெண்ட் டே என்று நாம் படிக்கிறோம். அதாவது ஹீ வில் கம் டு ஜட்ஜ் த வேர்ல்ட். அப்பொழுது நாம் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழும் பொழுது நம்ம இந்த உலகத்தில் கடவுள் இருக்கிறார் என்பதை கடவுள் இருக்கிறார் என்பது எனக்கு தெரியும் என்பது சொல்வது ஒரு பெரிய காரியமே அல்ல. அது பிசாசுக்கு கூட தெரியும் கடவுள் இருக்கிறார் என்பது. ஆனால் நாம் அவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோமா, நாம் மனம் திரும்பி இருக்கிறோமா, நாம் அவருக்குள்ளாக நிலைத்திருந்து நடக்கிறோமா என்ற ஒரு பங்கு நம் வாழ்வில் எந்த நாளிலுமே உண்மையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நம்ம எப்படி ஒரு தாட்குள்ளார போக முடியும் அப்படின்னா, என் வாழ்க்கையில் கடவுள் எனக்கு தயவாக இருக்கிறார், கடவுள் எனக்கு இரக்கமாக இருக்கிறார், எல்லா காரியங்களையும் இரக்கமாக இருக்கிறார் அப்படின்னு என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய வாழ்வில் நான் கடவுளுக்கு நேராக திரும்பாமல் என்னால் வாழ முடியும். கடவுள் அன்புள்ளவர், கடவுள் இரக்கமுள்ளவர் என்பதை நான் சொல்லிக்கொண்டே என்னுடைய ஜீவியத்தில் நான் கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்க்கையை வாழாமல் என்னால் இருக்க முடியும் என்பது ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை. அப்படிப்பட்ட ஒரு ஏமாற்றத்துக்குள்ளார நாம் போவோமானால் அதை வேதத்தில் வஞ்சனை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது நான் பொய்யை நம்புவது. என் கடவுள் நான் எப்படி வேணாலும் நான் வாழ்ந்துக்குவேன், ஆனால் என்னை கடவுள் ஏற்றுக்கொள்வார். ஏன்னா நான் அடிக்கடி நான் கடவுள் நல்லவர்னு சொல்கிறேன், நான் இரக்கம் உள்ளவர்னு சொல்கிறேன், அவர் தயவுள்ளவர்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நான் கடவுள்கிட்ட திரும்பாமல் போய் கடைசியில் அந்த நியாய தீர்ப்பு நாளில் நான் ஆச்சரியத்துக்கு உள்ளாக தள்ளப்பட்டவனாகவும் என்னால் போக முடியும் என்பது தான் ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை. அப்போ ஆண்டவர் எனக்கு இவ்வளவு ஆண்டவருக்கு நான் துரோகம் செய்து நான் வாழ்ந்த பொழுதும் நம்ம யோசிக்க முடியும், கடவுளுக்கு நான் எவ்வளோ துரோகம் செஞ்சு கடவுளுக்கு பிரியமாக நான் வாழ்ந்ததில்லை, ஆனால் இன்ன வரைக்கும் எனக்கு என் மேலே ஒரு தயவை அவர் என் மேலே செலுத்தி கொண்டே இருக்கிறாரே, அது எதற்கென்று நாம் யோசித்து பார்ப்போமானால் வேதத்தில் அதற்கான வெளிச்சத்தை, அதற்கான காரணத்தை ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். ஆண்டவருடைய வார்த்தை இங்கே சொல்லுகிறது. அதாவது ரோமருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 4வது வசனம். தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ என்று ஆண்டவருடைய வார்த்தை நம்ம இடத்துல கேட்குறது. அதாவது என்னென்னா, தேவ தயவு எனக்கு இருக்கிறதுன்றதுனால நான் எப்படினாலும் வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஆண்டவர் எனக்கு தயவு காட்டுகிறது எல்லாம் நான் மனம் திரும்பணுங்கிறதுக்காக தான். நான் ஆண்டவர்கிட்ட சேர்ந்து அவருடைய பிள்ளையாக இந்த பூமியில் நடக்கணுன்றதுக்காக தான். அவர் என்னை நீ எப்படி வேணாலும் வாழ்ந்து கேட்டுக்கிட்டு போ, நான் உனக்கு இறக்க மட்டும் செலுத்துறேன்னு சொல்லி வைக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு ஆட்டிடியூடில் ஆண்டவர் நமக்கு தயவு கொடுக்கல. அவர் கொடுக்குற தயவு, என் மேல் செலுத்துகிற இரக்கம் எல்லாமே என்னென்னா, நான் அவரிடத்துல திரும்பணும், நான் மனம் திரும்பணும் அப்படின்றது தான் அவர் கடவுள் விரும்புகிறார். அதை தான் இங்கே பார்க்குறோம். தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல். நம்ம குணப்பட முடியும் தான் அந்த தயவு நமக்கு தேவன் அளிக்கிறார். அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ அப்படின்னு சொல்லி வேதத்தில் நம்ம படிக்கிறோம். இப்போ என்னால் டிஸ்பைஸ் பண்ண முடியும், இதுதான் என்னுடைய ஜீவியத்தின் மூலமாக என் மூலமாக தான் அது தெரியும் நான் அசட்டை பண்ணுறேனா இல்லையா என்பது. அவர் தயவுள்ளவர் தான், அவர் இரக்கம் உள்ளவர் தான், அவர் அன்புள்ளவர் தான். அது என்றைக்குமே மாறாத ஒரு பண்பு தான். ஆனால் அது எல்லாமே எதுக்குன்னா, நான் மனம் திரும்பி தேவனிடத்தில் நான் திரும்பணும், நான் குணப்பட்டு இந்த பூமியில் நான் அவருடைய பிள்ளையாக வாழணுன்றதுக்காக தான் கடவுள் எனக்காக தொடர்ந்து அதில் பார்க்குறோம் நீடிய பொறுமை உள்ளவர் அவர். அதான் தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் அப்படின்னு சொல்லியிருக்கு. நீடிய என்பது உடனே இல்லை,
இத்தனை நாள் நான் அவருக்கு துரோகமாக அவருக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்துமே கூட இன்னும் என் மேலே இரக்கமாக இருக்கிறார். கடவுள் இந்த நேரத்தில் என் நாசில் சுவாசம் இருக்குது, நான் உயிரோடு வாழ்கிறேன் அப்படின்னா அவருடைய இரக்கம். அப்போ இப்படிப்பட்ட இரக்கத்தை நான் பெற்றுக்கொண்டு நான் அவருக்கு பிரியமில்லாமல் என்னால் வாழ முடியும். அவருக்கு பிரியமில்லாமல் என்னால் வாழ முடியும். அவர் எனக்குன்னு வைத்திருக்கிற, அவர் ஏன் எனக்கு தேவ தயவை கொடுக்குறாரோ அந்த காரணத்தை நான் அசட்டை பண்ண முடியும் என்பது தான் இந்த வேதத்தில் நம்ம படித்த இந்த பங்கில் நமக்கு ஏற்பட்ட ஒரு வெளிச்சம். இப்போ நம்மளது எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், நான் எப்படினாலும் இருப்பேன், ஆண்டவர் என் மேலே தயவாக இருந்துக்கிட்டே இருப்பார் அப்படின்னு சொல்லி போகும் பொழுது கடைசி நாளில், அந்த நியாய தீர்ப்பு நாளில் கண்டிப்பாக தேவ கோபாக்கணைக்குள்ளாக தான் நாம் பிரவேசிப்போம். அதை தான் அடுத்த வசனத்துலேயும் நம்ம அங்கே எச்சரிக்கையான வசனத்தை நம்ம பார்க்குறோம். உன் மனக்கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும். கோபாக்கினை நாளிலே உனக்காக கோபாக்கினையை குவித்து கொள்ளுகிறாயே என்று இங்கே அந்த 5வது வசனத்தில் பார்க்குறோம். அப்போ தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலனளிப்பார் என்று தான் இங்கே நம்ம வசனத்தில் பார்க்குறோம். அப்போ நான் தேவனை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நான் மனம் திரும்பி தேவனுக்குள்ளாக நான் குணப்பட்டு நான் நடக்கும் பொழுது இதை குறித்து நான் அஞ்ச தேவையில்லை. என் தகப்பனாகிய கர்த்தர் எனக்கு கடைசி முடிவு வரைந்தும் என்னை நடத்துவார் என்பது தான் ஒரு உண்மை. ஆனால் அதற்கு மாறாக ஒரு ஜீவியம் என்னால் வாழ முடியும் என்பதை நாம் பார்த்திருக்க வேண்டும். ஏனென்றால் எல்லா காரியங்களையும் கடவுள் இரக்கமாக இருக்கிறார் என் மேலே, எல்லா காரியங்களையும் கடவுள் எனக்காக தயவு செலுத்திக்கிட்டே இருக்கிறார், அதனால் நான் நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்னால் என்னை ஏமாற்றிக்கொள்ள முடியும். அது இல்லாதபடி ஆண்டவர் எனக்குன்னு வைத்திருக்கிற இந்த கொடுக்குற தேவ தயவு எல்லாமே அவரிடத்துல நான் திரும்பி வரணும், அவரிடத்துல நான் என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும். அப்படி செய்து நம்ம அடுத்து 7வது வசனத்தில் இப்படி தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து வாழ்கிற, தேவனிடத்தில் திருந்தி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை தான் 7வது வசனத்தில் பார்க்குறோம். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார் என்று பார்க்குறோம். இதுதான் தேவனை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் திரும்பி வாழ்கிறவனுக்குரியதான ஒரு பாக்கியம். இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை உணர்ந்தவர்களாய், இதே சமயத்தில் இப்படிப்பட்ட எச்சரிப்பையும் உணர்ந்தவர்களாய் நம் வாழ்க்கையை வீணடித்து விடாதபடி தேவன் என் மேலே இந்த நாள் வரைக்கும் இரக்கமாக இருந்திருக்கிறாரே, எவ்வளவோ காரியங்களில் நான் அவரை விட்டு விலகி போயுமே இந்த நாள் வரைக்கும் என் நாசில் சுவாசம் இருக்குதே, நான் எப்பொழுதும் அவர் என்னை அடிச்சிருந்தார்னா ஒரே அடியில் நான் மறிச்சிருக்கக்கூடும், ஆனால் இன்னும் காத்திருக்கிறார், நான் மனம் திரும்பணும், நான் குணமடையணும்னு விரும்புகிறார். ஏனென்றால் வேதத்தில் ஆண்டவர் ஏன் 2வது வருகை இன்னும் தாமதமாகுது என்று ஒரு சில கூட்டத்தாரத்தில் இருந்து கூட்டம் கேள்வி எழும்புச்சு. அப்பொழுது தான் தேவனுடைய வார்த்தை அங்கே வெளிப்பட்டது. என்னென்னால் நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவர் இன்னும் வருகையை தாமதித்து கொண்டிருக்கிறார் என்று வேதத்தில் வார்த்தை இருக்கிறது. அப்போது ஆண்டவர் எவ்வளவு இரக்கமாய் என் ஆத்மா வீணாகி போய்விடக்கூடாது, இந்த பூமியில் ஏதோ வாழ்ந்தோம் போனோன்னு வாழ்க்கை கிடையாது, நிரந்தரமான ஒரு வாழ்க்கை இருக்குது, அழியாமை இருக்குது. அதுதான் 7வது வசனத்தில் பார்க்குறோம். அங்கே கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். அப்படி அழியாத ஒரு வாழ்க்கை, நித்திய வாழ்க்கை எனக்கென்று ஒன்று இருக்குது. நான் அதை நோக்கி பிரயாணப்படணும், நான் மனம் திரும்பணும் என்பதை கர்த்தர் விரும்புகிறார். இது எல்லாருக்கான ஒரு சுவிசேஷம். இது ஏதோ கிறிஸ்தவர்களுக்காக ஆன ஒரு சுவிசேஷம் அல்ல. உலகத்திற்காக தான் ஆண்டவர் இந்த பூமிக்காக, உலகத்தில் இருக்க எல்லாருக்காக வந்து அந்த பூமிக்கு வந்தார். இப்படிப்பட்ட ஆண்டவரை எல்லோருமே ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசித்து வரும்பொழுது நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறோம். அதை பெற்றுக்கொண்டது மாத்திரமில்லாமல் அவருக்குள்ளாக நிலைத்திருந்து கனி தரக்கூடிய ஒரு வாழ்க்கைக்குள்ளாகவும் பிரவேசிக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு பாக்கியமான வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளவும், அதே சமயத்தில் இப்படிப்பட்ட ஒரு எச்சரிப்பை உதாசீனம் பண்ணிவிடாதபடி, இந்த கடவுள் எப்படினாலும் நான் வாழ்ந்துக்கலாம், அவர் என் மேலே இரக்கமாக இருக்கிறார், அது போதும் அப்படின்னு சொல்லி என்னையவே நான் ஏமாற்றி கொண்டு ஒரு கோபாக்கினையின் நாளில் நான் அங்கே போய் கோபாக்கினைக்கு என்னை ஒப்பு கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துலையோ, அதுக்கு நான் பாத்திரமான ஒரு இடத்துலையோ, அங்கே போய் நான் ஆச்சரியப்பட்டு நிற்கக்கூடிய ஒரு இடத்துலையோ நான் நின்று விடாதபடி கர்த்தருக்குள்ளாக நான் நிலைத்திருந்து நான் கனி தரக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழதை தான் ஆண்டவரை அழைச்சிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை உணர்ந்தவர்களாய், கடைசி நாளில் நாம் ஏமாந்து போகாதவர்களாய், கடவுளுக்குள்ளாக நிலைத்திருந்து அவரிடத்துல மனம் திரும்பி இருதயத்தில் குணப்பட்டு வாழ்ந்து ஆண்டவருக்கென்று கனி கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ தான் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட அழைப்பு எல்லாருக்காகவும் உண்டு. கேட்கிற யாவரும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து நம் இதயத்தில் குணப்பட்டு பழைய மனிதன் எல்லாம் கலைந்து ஒரு புதிய மனிதனாக பிறந்து, ஈவன் கடவுளை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நடந்தவர்களும் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளார திரும்ப முடியும். தெய்வம் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்து தீமை செய்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ளார என்னால் பிரவேசிக்க முடியும். அப்படி செய்வோமானால் மனம் திரும்பி கடவுளிடத்தில் திரும்பி நான் நிலைத்திருந்து கனித்தந்து நன்மை செய்யத்தக்க ஒரு வாழ்க்கைக்கு நேராக பிரவேசிக்கும்படியாக ஆண்டவர் அழைக்கிறார். இந்த அழைப்பை அனைவரும் பெற்றுக்கொண்டு குணமடைந்து வாழக்கடவும். மறவாமல் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டன் அழுத்தவும்.